கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது கடவுள் நம்மளை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. கடவுளுக்கு ஏதாவது தேவை இருக்கா? கடவுளுக்கு ஏதாவது தேவை இருக்குமா? கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உலகமே வேண்டாங்க, எனக்கு உலகத்தில் இருக்கிற இந்த அன்பு வேண்டாங்க, உலகத்தில் இருக்கிற இந்த வீடு வேண்டாங்க, உலகத்தில் இருக்கிற பசங்க பிள்ளைங்க யாரும் வேண்டாங்க, என்னங்க வேணும், பரலோகம் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எதுவுமே வேண்டாங்கிறோம், அப்போ எதுக்காக அழுகிறோம்? இதெல்லாம் இல்லைன்னு தான் அழுகிறோம். புரியுதா இல்லையா? இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வந்துடுவாங்க. தினமும் யாருக்கெல்லாம் பசிக்குது, பசிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். அப்போ பசிச்சா சாப்பிடணும், அது ஒன்றும் தப்பு இல்லை. தேவன் கொடுத்தது தான் அந்த பசி. யாருக்கெல்லாம் கோபம் வருது, எல்லாத்துக்கும் கோபம் வருது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த கோபத்தை காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும். ஒரு பாம்பு வந்துருச்சு, கோவப்பட்டு அதை தூக்கி அடிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல குழந்தைங்கள்ட்ட கோவப்பட்டு பேசணும் அப்படின்னா கோவப்பட்டு பேசணும், தப்பு கிடையாது. வன்முறை பண்ணக்கூடாது, அது தப்பு. அது தப்பு. ஒரே அடியை முடிச்சிடலாம், அது தப்பு. கோவப்படுற இடத்துல குணமாக இருதயம் கலந்த கோபம் நல்லது, கரெக்டாக? அதனால் அது தப்பு கிடையாது. அப்போது கடவுள் கொடுத்த ஒவ்வொரு உணர்வுகளும் கரெக்டு தானே? குழந்தையை பெற்றுக்கணும், கரெக்டு தான். குழந்தையை வளர்த்தணும், குழந்தை மேலே அன்பு காட்டணும், கரெக்டு தான். கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், கரெக்டு தான். தேவனும் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா, பழுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி படைச்சிருக்கிறார். நம்ம இருதயத்தில் என்ன நினச்சிடறோம்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறோம். அப்புறம் எப்படி நமக்கு தேவையானதெல்லாம் சந்திக்கப்படும்? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தேவைங்கிறத தேவைன்னு சொல்லணும். அப்பாட்ட என்ன மறைப்பு? நீங்கள் என்ன பண்ணணும்? வேணுங்கிறத வேணும் தான் சொல்லணும். அடம்பிடிக்க சொல்லலை, தப்பு பண்ண சொல்லலை. வேணுங்கிறது வேணும் தான். கதவை பூட்டை திறந்து தான் உள்ளே வர முடியும். பூட்டை திறக்க வேண்டாம் ஆண்டவர், எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவர் நின்றுட்டோம்னா எப்படி கிடைக்கும்? கடவுள் வானத்துலேருந்து டிமீர்னுலாம் போட மாட்டார். அப்படி போடுற மாதிரி இருந்தால் இந்த புடவையை நம்மளாக உருவாக்கணும். புடவை உருவாக்க ஒரு ஆள், சட்டையை உருவாக்க ஒரு ஆள், சாப்பாடை உருவாக்க ஒரு ஆள், விமானத்தை உருவாக்க ஒரு ஆள், பயணிக்க ஒரு ஆள். பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. சர்ச்சில் இருக்கக்கூடிய நாம தான் கடவுளின் பிள்ளைகள். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளின் பிள்ளைகள் தான் இதையெல்லாம் சிந்திக்கணும். நம்ம எல்லாத்தையும் அமுத்தி ஒரு மூட்டை கட்டி அப்படி வச்சுக்க கூடாது. எனக்கு பரலோகம் போதுன்னு உட்காந்துக்க கூடாது. பரலோகம் போதும்னா ஏன் பரலோகத்திலிருந்து நம்ம வந்தோம்?